பார்க்க போகிறது என்னென்னா ரிவர் போட் சம்ஸ் தான். இப்போ ரிவர் போட் ப்ராப்ளம் வரும்பொழுது நமக்கு வந்து கான்செப்ட் புரிஞ்சிருச்சுன்னா ஈஸியாக செய்யலாம். என்னது, இப்போ ரிவர் வந்து நம்ம அது ஒரு ஃப்ளோ எடுத்துக்கிறோம். இந்த ரிவர் ஃப்ளோ நான் இப்போ நம்ம டயக்ராமில் எப்படி எடுத்துக்கிறேன், எக்ஸ் ஆக்சிஸ் வழியாக போகுது, சரியா? அப்போ வந்து ரிவர் ஃப்ளோ இந்த டைரெக்ஷனில் இருக்குது. நதி வந்து எப்படி போகுது, இந்த டைரெக்ஷனில் வலது கை பக்கமாக போச்சுன்னா, இப்போ இதில் ரெண்டு, இப்போ நான் வந்து இந்த பாயிண்ட் ஒரு ஏ பாயிண்ட் எடுத்துக்கிறேன், பி பாயிண்ட் எடுத்துக்கிறேன். இதை வந்து நம்ம வந்து கிராஸ் பண்ணணும். இதை கிராஸ் பண்ணணும்னா எனக்கு ரெண்டு விதமான இது இருக்கணும், ஓகேயா? சரியா? அப்போ நான் வந்து ஒரு வெலாசிட்டி, நான் போட்டில் கிராஸ் பண்ணுறேன் இல்லை ஸ்விம் பண்ணுறேன், அப்போ நான் வந்து ஒரு திசை வேகம் கொடுக்கணும், வெலாசிட்டி நான் கொடுக்கணும் இல்லையா? ஸோ அந்த வெலாசிட்டி நான் என்னென்னு எடுத்துக்கிறேன், விபிஆர். எதனால விபிஆர் அப்படின்னா, விபிஆருங்கிறது என்னென்னா வெலாசிட்டி ஆஃப் போட் வித் ரெஸ்பெக்ட் டு ரிவர், ஓகேயா? நம்ம ரிவருடைய வெலாசிட்டியை வச்சு நம்ம ரிலேட்டிவ் வெலாசிட்டி கான்செப்ட் இது. ஸோ வெலாசிட்டி ஆஃப் போட் வித் ரெஸ்பெக்ட் டு ரிவர் வந்து நம்ம என்னென்னு எடுக்கிறோம், விபிஆர்னு எடுக்கிறோம். ஆனால் நான் இப்படி போகும்போது என்ன ஆகும், எனக்கு ரிவர் ஆல்ரெடி இந்த சைடு வந்து ஒரு வெலாசிட்டி கொடுத்துட்ருக்கு, அது வந்து இந்த சைடு ஃபோர்ஸ் போயிட்டுருக்கு. தண்ணி கரண்ட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது வந்து நீர், அதை வாட்டர் வந்து இந்த சைடு போகும்பொழுது இது என்னை புஷ் பண்ணும். ஸோ நான் இப்போ ஸ்விம் பண்ணினாலும் என்ன பண்ணும், வாட்டர் புஷ் பண்ணுறதுனால நான் வந்து இந்த சைடு போக முடியாது. நான் நினச்சிட்டு இருப்பேன் நான் இங்கே ஸ்விம் பண்ணிகிட்ருக்கேன், கிராஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் நான் எந்த டைரெக்ஷன், இப்போ ரிவர் வந்து என்ன பண்ணும், இந்த சைடாக புஷ் பண்ணும். இமேஜின் பண்ணுங்கள், நீங்கள் இந்த சைடு போகிறீங்க, ஸ்விம் பண்ணுறீங்க, ஆனால் தண்ணி என்ன பண்ணும், தண்ணி உங்களை இந்த சைடு தள்ளிக்கிட்டே இருக்கும். ஏன்னா தண்ணியோடைய ஃப்ளோ இப்படி இருக்கிறதுனால. அப்போ என்ன ஆகும், நம்ம வந்து ஒரு கிரவுண்ட்லேருந்து ஒருத்தர் வந்து உங்களை இப்போ வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம எப்படி தெரியும்னா இந்த சைடு போகிற மாதிரி தான் தெரியும். ஸோ அதனால தான் இப்போ வந்து விஆர்ங்கிறது நான் என்ன எடுத்துகிட்டு இருக்கேன், வெலாசிட்டி ஆஃப் ரிவர், சரியா? இந்த வெலாசிட்டி ஆஃப் ரிவரும் நம்மளுடைய வெலாசிட்டியும் சேர்ந்து தான் நமக்கு என்ன கொடுக்கும், ஒரு நெட் ரிசல்டன்ட் வெலாசிட்டி கொடுக்கும். விபிங்கிறது வந்து வெலாசிட்டி ஆஃப் போட் வித் ரெஸ்பெக்ட் டு வாட், கிரவுண்ட். அதனால வெலாசிட்டி ஆஃப் போட்டுன்னு எடுத்துக்கிறோம். ஏன்னா போட்டுனாலும் சரி ஸ்விம்மர்னாலும் சரி எதுனாலும் அதே ஒன்று தான், பின்னு நம்ம காமனாக வச்சுப்போம். இப்போ வித் ஆஃப் த ரிவர் நம்ம என்னென்னு வச்சுருக்கோம், டபிள்யூன்னு வச்சுக்கலாம். இப்போ நல்லா பாருங்கள், ட்ரையாங்கிளில் அப்ளை பண்ணோம்னா என்ன ஆகும், இந்த வெக்டாரும் விபிஆரும் விஆரும் நம்ம ஆர்டரில் எடுக்கிறோம், கரெக்டாக? ஹெட் டு டெய்ல் டு ஹெட், டெய்ல் டு ஹெட்னு. இப்போ விபியை பாருங்கள், விபி வந்து ஆப்போசிட் ஆர்டரில் வந்துருக்கு பாருங்கள், டெய்லும் ஹெட்டு, டெய்ல் டு டெய்ல், ஹெட் டு ஹெட். அப்போ நமக்கு ட்ரையாங்கிளில் என்ன தெரியும், விபி ஈக்குவல் டு வாட், விபிஆர் ப்ளஸ் விஆர், கரெக்டாக? டூ வெக்டார்ஸ் டேக்கன் இன் ஆர்டர்னா ஆஃப் த சைட்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள்னா தேர்ட் வெக்டார் என்னது, மூணாவது வெக்டார் வந்து அந்த ரிசல்டன்ட் கொடுக்கும். ஸோ விபிஆர் ஈக்குவல். அப்போ நமக்கு தெரியும், நமக்கு நெட் வெலாசிட்டி வேணும்னா, கிரவுண்ட்லேருந்து பார்க்குறவங்களுடைய நெட் வெலாசிட்டி வேணும்னா நமக்கு சம் ஆஃப் நம்மளுடைய வெலாசிட்டி ரிவருடைய வெலாசிட்டி சேர்த்தினோம்னா வரும். சரி, இது வந்து நம்ம எல்லா இதுக்கும் அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், காம்பனண்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம், அது இன்னும் வசதியாக இருக்கும். அந்த டயக்ராம் நான் போட்டேன்னா இப்போ வந்து என்னது, எனக்கு விஆர் வந்து இந்த டைரெக்ஷனில் இருக்குப்பா. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், நான் வந்து இப்போ ஒரு ஆங்கிளில் நான் ஸ்விம் பண்ண ஆரம்பிக்கிறேன். எனக்கு தெரியல, நான் இப்போ குதிச்சுட்டேன், நான் ஸ்விம் பண்ணுறேன், எனக்கு அந்த கரைக்கு போகணும், இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு போகணும், பி பாயிண்ட்டுக்கு போகணும். நான் இப்போ குதிச்சுட்டேன். அப்போ என்ன, விபிஆர் என்னுடைய வெலாசிட்டி. பட் ரிவர் என்ன பண்ணுது, இந்த சைடு என்னை கூப்பிட்டு போகுது. அதனால கிரவுண்ட்லேருந்து பார்க்குறவங்களுக்கு என்ன தெரியுது, நான் இந்த சைடு போய்கிட்டேன்னு தோணுது. ஸோ இப்போ இந்த விபிஆர் வந்து இப்போ வெர்டிக்கலோட, ரிமெம்பர், ஏன்னா ஒரு டீச்சர் ஒரு மாதிரி சொல்லுவாங்க, இந்த ஆங்கிள் நான் எதுன்னு எடுத்துகிட்டு இருக்கேன், வெர்டிக்கல் ஆங்கிள், ஓகே? தீட்டா வந்து என்னது, விபிஆர் கூட, ஓகே? வெர்டிக்கல் ஆங்கிள், விபிஆர் ஆங்கிள் வித் வெர்டிக்கல், ஒய் ஆக்சிஸ்ன்னு எடுத்துக்கோங்களேன், வெர்டிக்கல் இல்லைன்னா ஒய் ஆக்சிஸ், சரியா? அப்போ அந்த தீட்டான்னு எடுக்கும்போது நமக்கு எப்போவுமே தெரியும் வெக்டார் வந்து ஆங்கிள் மேக் எப்போ நம்ம ரிசால்வ் பண்ணுவோம் வெக்டாரை, இஃப் இட் மேக்ஸ் அன் ஆங்கிள் வித் எக்ஸ் ஆக்சிஸ் ஆர் ஒய் ஆக்சிஸ். டைரெக்டாக எக்ஸ் ஆக்சிஸ்லையோ ஒய் ஆக்சிஸ்லையோ இருந்தால் நம்ம சால்வ் பண்ணுறது ஈஸி. பட் இப்போ என்ன ஆகுது, இங்கே நமக்கு தீட்டா கிடைக்குது, அதனால என்ன பண்ணுறோம், நம்ம எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் காம்பனண்ட்டாக பிரிக்கிறோம். பிரிக்கும் போது என்ன ஆகும், பக்கத்தில் இருக்கிற இது என்ன ஆகிடும், வி காஸ் தீட்டாவாயிடும், இது வந்து வி சைன் தீட்டா ஆகிடும். அதே கான்செப்ட் தான் இங்கே அப்ளை பண்ணுறேன். ஏன்னா விபிஆர் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்லையோ ஒய் ஆக்சிஸ்லையோ இருந்தால் எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனால் இப்போ அது வந்து ஒரு தீட்டா மேக் பண்ண ஆங்கிள் வந்து தீட்டாவில் இருக்குது ஒய் ஆக்சிஸில். அப்போ இந்த ஆங்கிள் என்ன ஆகிடும், விபிஆர் காஸ் தீட்டா ஆகிடும். இந்த ஆங்கிள் என்னப்பா இருக்கும், எனக்கு விபிஆர் சைன் தீட்டா ஆகிடும். ஸோ இப்போ பிரித்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ஈஸி. என்ன, எதனால் ஈஸி அப்படிங்கிறேன்னா, ரெண்டு விஷயம் கண்டுபிடிக்கலாம். எனக்கு வந்து டைம் கண்டுபிடிக்கலாம், ஓகே? அண்டு ட்ரிஃப்ட்னா என்னப்பா, ட்ரிஃப்ட்டுங்கிற கான்செப்டை புரிஞ்சுக்குங்க. நான் வந்து விபிஆரில் இந்த சைடு போயிட்டுருக்கேன், இப்படி போயிட்டுருக்கேன் நான்,
ஆனால் ரிவர் என்ன பண்ணுது, நீ இப்படி போயிட்டு இருக்க, நான் இந்த சைடு போயிட்டு இருக்கேன், அதனால் ஒன்றை நான் புஷ் பண்ணுவேங்குது. அது ஒரு ஃபோர்ஸ் தானே, வாட்டர் கரண்ட். அப்போ அது உங்களை புஷ் பண்ணும்பொழுது நம்ம என்ன பண்ணுறோம், கடைசியாக இந்த டைரெக்ஷனில் ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறோம். அப்போ இந்த டைரெக்ஷனில் ட்ராவல் பண்ணால் நம்ம பி பாயிண்ட்டில் கண்டிப்பாக ரீச் பண்ண முடியாது. நம்ம எங்கே ரீச் பண்ணுவோம், சம்வேர் இங்கே வந்து இப்படியே ஜாயின் பண்ணோம்னா ஒரு சி பாயிண்ட்டுக்கு வருவோம். அப்போ இந்த பி டு சி நான் நினச்சது எங்கே, பிக்கு ரீச் ஆகணும், ஆனால் நான் எண்ட் ஆனது எங்கே, சி. அப்போ இந்த பி டு சியில் இருந்து நம்ம ரீச் ஆகிறதுனால இங்கே என்ன இருக்குது, ஒரு ட்ரிஃப்ட் ஆகிருக்குன்னு நம்ம சொல்லுவோம். நம்ம நினச்ச இடத்த விட கொஞ்சம் முன்னாடி போயிடும். அப்போ அந்த ட்ரிஃப்ட் என்னது, பிசி. பிசி பார்த்தீங்கன்னா என்னது, ஹரிசோண்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு. கரெக்டாக நான் ஏல இருந்து சிக்கு வர்றதுக்கு இங்கேருந்து இந்த பி டு சினால் என்ன, ஏ டு சி அந்த கரையில். ஸோ ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். அப்போ அந்த ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸை நம்ம கண்டுபிடிச்சலாம், டைம் கண்டுபிடிச்சலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டைம் கண்டுபிடிக்கிறதுக்கு பார்த்தோம்னா, டைமுங்கிறது என்னது, எந்த காம்பனண்ட் ஆஃப் வெலாசிட்டி. வெலாசிட்டி இப்போ 2 காம்பனண்ட் இருக்குது. ஒரு காம்பனண்ட் என்ன பண்ணும், விபிஆர் காஸ் தீட்டா வெர்டிக்கல் டைரக்ஷனில் ஆட் பண்ணுது. அது என்ன பண்ணும், டைம் கிராஸ் பண்ணுறதுக்கு, அதாவது நமக்கு கிராஸ் பண்ணுறதுக்கு, டு கிராஸ் த ரிவர் எந்த காம்பனண்ட் யூஸ் பண்ணணும், விபிஆர் காஸ் தீட்டா தான் ஹெல்ப் பண்ணும். ஏன்னா வந்து விபிஆர் சைன் தீட்டா என்ன பண்ணுது, அது ரிவரோடைய டைரக்ஷன்லேயே போகுது, அதனால நமக்கு ட்ரிஃப்ட் கிடைக்குது. பட் விபிஆர் காஸ் தீட்டா என்ன பண்ணும், உங்களுக்கு கிராஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்போ டைம் வந்து என்னது, டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். கரெக்டாக டிஸ்டன்ஸ் என்னப்பா, டபிள்யூ. ஓகே, ஸ்பீடு என்னது நமக்கு, விபிஆர் காஸ் தீட்டா. அவ்வளோதான்ப்பா. இது தெரிஞ்சிருச்சுன்னு நீங்கள் பண்ணிடலாம். ஸோ இப்போ ட்ரிஃப்ட் என்ன இருக்கும், நமக்கு ட்ரிஃப்ட் வேணும்னா எக்ஸுன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பிசியை, இப்போ என்ன ஆகும் நமக்கு, இங்கே வந்து ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் அது என்ன கொடுக்குது நமக்கு, இந்த 2 வெலாசிட்டியும் கொடுக்குது. ஆனால் 2 வெலாசிட்டி இருக்குது, 2 வெலாசிட்டியும் ஆப்போசிட்டாக இருக்குது. ஸோ 2 வெலாசிட்டிஸ் அவங்களுக்குள்ள ஆங்கிள் என்னது, 180 டிகிரி. 180 டிகிரினா என்ன பண்ணணும், சப்ராக்ட் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ விஆர் மைனஸ் விபிஆர் சைன் தீட்டா, அப்போ நெட் வெலாசிட்டி வந்துடும். நமக்கு வந்து என்னது, டைம் டேக்கன், இந்த டைமில் நான் எவ்வளோ ட்ராவல் பண்ணினேன், அந்த டைம் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ட்ரிஃப்ட் வந்துடும். விஆர் மைனஸ் விபிஆர் சைன் தீட்டா இன்டூ டி என்னது, டபிள்யூ பை விபிஆர் காஸ் தீட்டா. இதுதான் பேஸ். இது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக செஞ்சிடலாம். ஆனால் இதையும் தாண்டி நான் சொல்கிறேன், இதில் 4 கண்டிஷன் இருக்குது. எப்படின்னா, எனக்கு மினிமம் டைம் வேணும், குறைவான நேரத்தில் நான் வந்து அந்த நதியை வந்து கரெக்டாக கடந்துடணும். மினிமம் டைம்னா என்ன, பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் தானே ஒரே வழி. இப்போ நான் ட்ரிஃப்டெல்லாம் இருந்தால் எனக்கு இது, அப்போ என்ன பண்ணணும், மினிமம் டைமில் ட்ரிஃப்ட் வரலாம். பட் நான் எய்ம் பண்ணுறது என்ன, இங்கே வெலாசிட்டியே விடுவேன். ஸோ இப்போ எனக்கு என்ன ஆகும், மினிமம் டைம் ஆகிடும். ஸோ விபிஆர் எங்கே நான் கரெக்டாக எப்படி ஃபோக்கஸ் பண்ணுவேன், நான் ஏலேருந்து நேராக குதிப்பேன், அப்போ பிக்கு போகணும்னு நான் நினைப்பேன். ஓகே, அப்போ மினிமம் டைம் டேக்கன் அப்படின்னா என்ன ஆகிடும், மினிமம் டைம் வந்து வேணும்னா, மினிமம் டைம் சரி இது வந்து புரியலை மேம் எனக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, இன்னும் நமக்கு எக்ஸ்பிரஷன் இருக்கு இல்லையா, டபிள்யூ ஈக்குவல் டு விபிஆர் காஸ் தீட்டா. மினிமம் டைம் வேணும்னா டினாமினேட்டர் ஜாஸ்தி இருக்கணும். டினாமினேட்டர் ஜாஸ்தி இருக்கணும்னா இங்கே காஸ் தீட்டா இருக்குது. அப்போ காஸ் தீட்டா தானே சொல்லுவோம், காஸ் தீட்டா மேக்ஸிமமாக இருக்கணும். டினாமினேட்டர் மேக்ஸிமமாக இருந்தால் இங்கே டைம் மினிமமாக இருக்கும். அப்போ காஸ் தீட்டா மேக்ஸிமமாக இருக்கணும்னா காஸ் தீட்டா இஸ் மேக்ஸிமம் அட் 0 தீட்டா ஈக்குவல் டு 0. தீட்டா 0 போட்டிங்கன்னா என்ன ஆகிடும், டபிள்யூ பை விபிஆர். அதுதான் டயக்ராமில் நான் விபிஆரை இங்கே வரைஞ்சிட்டேன், ஏன்னா ஆங்கிள் இல்லையா. அப்போ விபிஆர் சைன் தீட்டா என்ன ஆகும், சைன் தீட்டா வந்து 0 ஆகிடும். ஏன்னா சைன் 0 என்னது 0. ஸோ இது வந்து 0 ஆகிடும். இந்த காம்பனண்ட்டே இருக்காது, ஒரே ஒரு y டைரக்ஷன். அப்போ நமக்கு டைம் கண்டுபிடிச்சிட்டோமா. ஆனால் ட்ரிஃப்ட் இருக்கும் இல்லையா, நமக்கு ட்ரிஃப்ட் என்னது, விஆர் மைனஸ் விபிஆர் சைன் தீட்டா இன்டூ டி. பட் இங்கே என்னது, விபிஆர் சைன் தீட்டா 0ங்கிறதுனால விஆர் இன்டூ டி. ஸோ உங்களுக்கு எப்போல்லாம் கொஸ்டினில் மினிமம் டைம்னு கொடுத்துருக்காங்களோ மினிமம் டிஸ்டன்ஸ்னு எழுதியிருக்கேன் பாருங்க, நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கிங்க. மினிமம் டைம்ப்பா, மினிமம் ஷார்ட்டஸ்ட் டைம் ஆர் மினிமம் டைம்னு கேட்குறாங்களோ அப்போல்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம், விபிஆர் காம்பனண்ட்டில் வந்து காசை வந்து 1ன்னு எழுதிருங்க. அப்போ வந்து மினிமம் டைம் ஆகிடும். மினிமம் டைம் ஆச்சுன்னா ட்ரிஃப்ட் இருக்கும், ட்ரிஃப்ட் வந்து விஆர்டி, அவ்வளோதான், 2 ஃபார்முலா. இப்போ அடுத்தது என்ன கேட்பாங்க, ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் கேட்பாங்க. ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ்னா தான் பர்பண்டிகுலர் காம்பனண்ட். அப்போ ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ்னா ஏலேருந்து கரெக்டாக பிக்கு போகணும், ட்ரிஃப்ட் இருக்கக்கூடாது. ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ்னா என்ன, ட்ரிஃப்ட் இருக்கக்கூடாது. ட்ரிஃப்ட் இருக்கக்கூடாதுன்னா எக்ஸ் வந்து 0 வேணும். எக்ஸ் 0 ஆகணும்னா அந்த எக்ஸ்பிரஷன் கொஞ்சம் பாருங்கள். x equal to VR minus VBR sin theta, okay, into t. இந்த எக்ஸ்பிரஷனில் டைம் கண்டிப்பாக 0 ஆக முடியாது. அப்போ என்ன ஆகலாம், VR minus VBR sin theta தான் 0 ஆக முடியும். அப்போ என்ன அர்த்தம், VR minus VBR sin theta. sin theta என்னப்பா, VR by VBR. இவ்வளோதான். உங்களுக்கு தீட்டா எந்த இது ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் வேணும்னா தீட்டா இந்த ஆங்கிளில் குதிங்க, என்ன சைன் இன்வர்ஸ் ஆஃப் விஆர் பை விபிஆர். இந்த ஆங்கிளில் நீங்கள் குதிச்சிங்கன்னா இந்த கரெக்டாக இந்த டிஸ்டன்ஸ் ரீச் ஆகிடலாம். ஆனால் இங்கே ட்ரிஃப்ட் 0 ஆகணும்னா என்ன இருக்கணும், விஆர் மஸ்ட் பி லெஸ் தென் விபிஆர். ரிவர் வெலாசிட்டி இருக்கு இல்லையா, ரிவருடைய ஓட்டம் அது வந்து நம்ம வெலாசிட்டியை விட கம்மியாக இருக்கணும்.
ஏன்னா நம்ம அவ்வளோ தாக்கத்து போட்டால் தானே நம்ம வந்து அந்த அடுத்த கரையை ரீச் பண்ண முடியும் பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸில். இப்போ விஆர் ஜாஸ்தி இருந்தால் என்ன ஆகும், நீங்கள் என்ன ஸ்விம் பண்ணாலும் என்ன பிரயத்தனப்பட்டாலும் ட்ரிஃப்ட் இருக்கும். ஏன்னா இன்னொன்று மேத்தமெட்டிக்கலாக பார்த்தோம்னா என்னது, சைனுடைய மேக்ஸிமம் வேல்யூ 1. இப்போ அப்படின்னா என்ன அர்த்தம், விஆரும் விபிஆரும் ஈக்குவலாக இருக்கலாம் இல்லையா. விஆர் வந்து விபிஆரோட கம்மியாக இருக்கலாம். இப்போ விஆர் விபிஆரோட ஜாஸ்தி இருந்துச்சுன்னா சைன் வேல்யூ என்னது ஜாஸ்தி ஆகிடும் 1 விட. அது பாசிபிள் கிடையாது இல்லையா. அப்போ ட்ரிஃப்ட் இருக்க தான் செய்யும். ஸோ ஃபார் ட்ரிஃப்ட் டு பி 0, ஓகே, ஃபார் ட்ரிஃப்ட் டு பி 0 இது வந்து என்ன கண்டிஷன், விஆர் வந்து லெஸ் தென் விபிஆராக இருக்கணும். விஆர் கிரேட்டர் தென் விபிஆர்னா, இஃப் விஆர் இஸ் கிரேட்டர் தென் விபிஆர் ட்ரிஃப்ட் cannot be 0. அதை வந்து கொஸ்டினில் நீங்கள் ரீட் பண்ணிக்கணும் சரியா. இப்போ ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸில் ட்ரிஃப்ட் கண்டுபிடிச்சிட்டோம். டைம் என்னப்பா, டைம் வந்து நமக்கு வந்து என்ன வரணும் உங்களுக்கு, டைம் வந்து இட் இஸ் திஸ் பை விபின்னு வந்துடும். எதனால விபி, ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் வரும்பொழுது நமக்கு விபி, ஏன்னா நெட் வெலாசிட்டி நம்ம எங்கே கொண்டு போகிறோம். நீங்கள் இப்போ டயக்ராம் பார்த்தீங்கன்னா நான் வந்து விபிஆர் ஒரு தீட்டாவில் நான் கொண்டு போயிட்டுருக்கேன் கரெக்டாக. இந்த தீட்டாவில் நான் போனால் எனக்கு வந்து ட்ரிஃப்ட் இருக்காதுன்னு சொல்கிறாங்க. அப்போ ட்ரிஃப்ட் இருக்காதுன்னா என்ன அர்த்தம், நான் ஏ பாயிண்டில் ஆரம்பித்து பி பாயிண்டில் ஸ்ட்ரெயிட்டாக போகிறேன். அப்போ என்னுடைய நெட் வெலாசிட்டி எங்கே இருக்கும், விபி இங்கே இருக்கும் கரெக்டாக. இது வந்து விஆர் ஆகிடுது. இதை நான் எக்ஸ்டெண்ட் பண்ணி வரைஞ்சேன்னா இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஆகிடும். ஸோ இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் எனக்கு என்னது, விபிஆர் வந்து என்னது, விபிஆர் வில் பி ஈக்குவல் டு உங்களுக்கு விபி ஸ்கொயர் ப்ளஸ் விஆர் ஸ்கொயர் கரெக்டாக. ஸோ நான் இப்போ என்ன எழுதலாம், இப்போ வந்து விபி ஸ்கொயர் என்ன எனக்கு விபி, இங்கே என்ன எனக்கு டிஸ்டன்ஸ் வரும்போது என்னது வெலாசிட்டி, எந்த வெலாசிட்டி எனக்கு நெட் வெலாசிட்டியே எனக்கு அக்ராஸ் திஸ் இருக்குது. ஸோ அதனால தான் டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை நெட் வெலாசிட்டி. வெலாசிட்டி எங்கே எடுக்கணும், ஒய் காம்பனண்ட்டில் எடுக்கணும் அக்ராஸ் த ரிவர். ஓகே, கிராஸ் பண்ணுறதுக்கு எனக்கு விபி தான் யூஸ் ஆகுது இப்போ, அதனால விபின்னு எடுத்துருக்கேன். ஸோ விபிஆர் ஸ்கொயர் மைனஸ் விஆர் ஸ்கொயர். ஸோ நமக்கு டைம் என்ன ஆகிடும், டபிள்யூ பை அண்டர் ரூட் விபிஆர் ஸ்கொயர் மைனஸ் விஆர் ஸ்கொயர் சரியா. ஏன்னா விபி எடுத்தேன்னா அண்டர் ரூட் விபிஆர் ஸ்கொயர் மைனஸ் விஆர் ஸ்கொயர். இந்த 4 ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். என்னென்ன 4 ஃபார்முலா, மினிமம் டைம் வேணும்னா டைம் வந்து என்னது டபிள்யூ பை விபிஆர் மட்டும்தான். ட்ரிஃப்ட் என்னது, ட்ரிஃப்ட் வந்து விஆர் இன்டூ டைம், அவ்வளோதான், ரெண்டே ஃபார்முலா இதுக்கு. மினிமம் டிஸ்டன்ஸ் அதாவது ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் வேணும்னா என்ன பண்ணணும், ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் வேணும்னா ட்ரிஃப்ட் 0, அப்போ வந்து சைன் தீட்டா கண்டுபிடிக்கணும். ஏன்னா சைன் தீட்டா கண்டுபிடிச்சோம்னா விஆர் பை விபிஆர், இதில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது விஆர் இஸ் லெஸ் தென் விபிஆர், அதாவது மேக்னிடியூட். ரெண்டாவது என்ன, டைம் வேணும்னா டைம் வந்து டிஸ்டன்ஸ் வித் ஆஃப் த ரிவர் பை என்னது விபி வரும். விபி டைரெக்டாக கொடுத்துருந்தீங்கன்னா சப்ஸ்டியூட் பண்ணலாம், இல்லைன்னா அண்டர் ரூட் விபிஆர் ஸ்கொயர் மைனஸ் விஆர் ஸ்கொயர், அவ்வளோதான்ப்பா. இதில் சம்ஸ் பார்க்கணும்.